So hello guys, welcome to Craft Master Tamil. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா அதுக்கு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இந்த நேரத்துல வீடியோ அப்லோட் பண்ண சாரி தான். பார்த்தா ரொம்ப நேரம் லேட் ஆயிடுச்சு. பார்த்தா தமிழ்ல பார்த்து வந்திருப்பீங்க. நீங்க நம்ம ஒரு firki தான் செய்ய போறோம். firkiனா தமிழ்ல வந்து லொட்டாய்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இன்னும் ஈஸியா சொல்லணும்னா இது நூல் சுத்துற இது மாட்டம் வச்சுக்கலாம். நம்ம கம்புல தான் நூல் சுத்துவோம். இது கொஞ்சம் ஈஸியா இருந்தா ஈஸியா பட்டை உடம்பு ஈஸியா இருக்கு. இது பாத்தீங்கன்னா பட்டை உடம்புக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம மட்டும் பட்டை உடம்பு பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதான் நம்ம இந்த வீடியோல எப்படி செய்யணும் பார்க்க போறோம். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஃபுல்லா பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். இதான் guys எப்படி செய்யணும் பார்க்க போறோம். Let's get into the video. guys வாங்க இப்ப நம்ம செய்யலாம். செய்யறது பாத்தீங்கன்னா ஒரு கட்டப்பை குச்சி வேணும். நீங்க கொஞ்சம் சின்னதாவே எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் பெருசா எடுத்துக்கிறேன். ஆனா பெருசா எடுத்துக்கிறது நல்லதுதான். இப்போ வந்து இது செய்யறது பாத்தீங்கன்னா முக்கியமானது பாத்தீங்கன்னா 2 CD வேணும். நான் வந்து பாத்தீங்கன்னா PS CD எடுத்துக்கிறேன். PlayStation CD. நான் ஒரு பென்டன் ஒன்னு என்னமோ எழுதி இருக்கேன். பாத்தீங்கன்னா இத நம்ம இப்ப யூஸ் பண்ண போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா சைடுல வந்து நூல் வேற எங்கிட்டு போகாததுக்காக இப்போ வந்து என்ன பண்ணா இப்ப நான் அந்த ஒரு CD எடுத்துக்கிறேன். மென்டன் இருக்கிற CD எடுத்துக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப உள்ளுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி டைட்டா உள்ளுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாத்தீங்கன்னா நான் ஒரு இது ஃபிட் பண்ணிட்டேன். பாத்தீங்கன்னா ரொம்ப ஓர்த்து இருக்க கூடாது. கொஞ்சம் மிடிலுக்கு கொஞ்சம் அந்த சைடு இருக்கணும். பாத்தீங்கன்னா இவ்வளவு அளவு போதும். பாத்தீங்கன்னா இதே மாட்டம் அடுத்த இதையும் பண்ணணும். பாத்தீங்கன்னா கொஞ்சம் நேரா இருக்கிற மாட்டம் பாத்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது இந்த மாட்டம் நம்ம உள்ளுக்குள்ள ஃபிட் பண்ணிக்கணும் गाइस. இதுவும் பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஃபிட் பண்ணும்போது நான் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கும்போது உடைஞ்சிச்சு. நீங்க யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்க. ஏன்னா லைட்டா உடைஞ்சிரும். அதனால தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதையும் நம்ம அப்ப உள்ளுக்குள்ள விட்டுக்குறோம். பல நம்ம ஒரு வழியா இதையும் எப்படியோ ஒரு வழியா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பாத்தீங்கன்னா இதையும் அந்த மாட்டம் நேரா கொண்டு வந்துக்கோங்க. பண்ண ஒரு அளவுக்கு நேரா இருக்கணும். எனக்கு கொஞ்சம் கிராஸா இருக்கு. ஏன்னா அது உடைஞ்சனால தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சிடக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா அந்த CD வந்து உடஞ்சிரும். அதனால என்ன பண்ணிங்கன்னா கலந்துக்கிட்டு வந்துடும். அதுக்கு வந்து ஃபெவிக்விக் எடுத்துக்கோங்க. ஏதாச்சும் ஒரு கம் எடுத்துக்கோங்க. ஒட்டுற மாட்டோம். இப்போ அதை என்ன பண்ணிக்கிறீங்கன்னா ஓப்பன் பண்ணி அந்த சைட்லலாம் ஒட்டிக்கோங்க. ஏன்னா அது கலந்துக்கிட்டு வரக்கூடாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு வழியாக ஒட்டிக்கிறேன். பார்த்தீங்கன்னா உள்ளே வெளியில் எல்லா சைடுமே 2 சைடுலையுமே உள்ளே வெளியே 2 சைடுமே ஒட்டணும். பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சைடு பின்னாடி நான் ஒட்டிக்கிறேன். அதனால் நல்லாவே ஒட்டிக்கோங்க. அது நல்லது தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒட்டிக்கோங்க. அடுத்ததான் இந்த சைடில் நம்ம ஒட்டிக்கிறோம். பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஸ்பீடாக்கிட்டேன். ஏன்னா போர் அடிக்கும் உங்களுக்கு பார்க்க. ஆனால் இப்போ நான் கீழேயும் ஒட்டிட்டேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் கீழேயும் ஒட்டிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இப்படி இருந்தால் சாதாரணமாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா பண்ணிக்கோங்க, இல்லாட்டி விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு என்னன்னா இந்த மாதிரி கலர் டிசைன் செல்லோ டேப் ஜிகினா செல்லோ டேப் இருந்துச்சு. நீங்கள் எந்த செல்லோ டேப் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் கலரில் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த செல்லோ டேப்பை எடுத்துக்கிறேன். இப்போ அந்த செல்லோ டேப்பை எடுத்து பார்த்தீங்கன்னா நான் சைட்லலாம் சுற்றிக்கிறேன். அதெல்லாம் நான் அந்த மாதிரி சுற்றிக்கிறேன் பாருங்கள். ஆனால் நான் செல்லோ டேப்பை எடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த இதில் ஒட்டிக்கிறேன். பணம் தெரியும் நினைக்கிறேன். இந்த மாடல் நான் ஒட்டிக்கிறேன். இந்த மாடல் நீங்களும் ஒட்டிக்கோங்க. இந்த மாடல் ஃபுல்லாக அந்த இது ஃபுல்லாகவே சுற்றிக்கோங்க. ஆனால் நான் சைடில் மட்டும் ஒட்டிக்கிறேன். இந்த மாட்டம் அந்த சைடு இந்த சைடு சீடிக்குள்ளே வெளியில் எல்லா சைடும் ஒட்டிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாடம் தான். ஆனால் இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கிறோம். நான் ஒரு இது ஒட்டியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒட்டிக்கோங்க. அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 2 செல்லோ டேப்பை வச்சு ஃபுல்லாக அந்த இது அழகாக டெக்கரேஷன் பண்ணியாச்சு. ஃபுல்லாக சுற்றினா நல்லா இருக்கனால இந்த மாட்டம் சைடில் அப்புறம் இந்த மாட்டம் உள்ளுக்குள்ளே இது மட்டும் சுற்றிக்கிட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வாங்க இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து கொஞ்சம் நூலை கட்டிக்குவோம். அப்போ தான் பட்டை ஒரு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம போகலாம். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் செம்மையாகவே ஒர்க் ஆகுதையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக லூஸாக விட நூல் வந்து மேலே போக பட்டம் ஹைட்டு ஏறும். படத்தை நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். பட்டம் செம்ம ஹைட்டாக பறக்குது. ஆனால் பட்டை போடுற வீடியோ நான் கீழே உள்ள காமிஸ் காம் பண்ணுறேன். ஆனால் செம்ம ஹைட்டாக போகுது. சாரி லிங்க் கொடுக்குறேன் கீழே. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. இதை எல்லோரும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நூல் விட ஹைட்டு நல்லாவே ஏறுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நூல் விட பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடாக சுற்றுன்னு பாருங்கள். அவ்வளோ ஸ்பீடாக காற்று அடித்தாலும் அது இழுக்க நூல்லாம் போகும். இதுலேயே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் இருக்குது. அது வேணுமான்னு கீழே கன் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ஒன்றும் நல்லா ஹைட்டு போயிடுச்சு முன்னே இருந்ததோட. பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிற மேலே பாருங்களேன். அப்படியே பார்த்தீங்கன்னா நூல் எவ்வளோ தூரம் போகுது. பார்த்தீங்கன்னா அங்கே பறக்குது நம்மளோட பட்டம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். பார்த்தீங்கன்னா பாருங்கள் செம்மையாகவே இருக்குது பார்க்குறதுக்கு அந்த firki. இதை கண்டிப்பாக பட்டை விடுறவங்க எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே கைஸ் பார்த்துருப்பீங்க. செம்மையாகவே ஒர்க் ஆனிச்சு. இது கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இதில் எலக்ட்ரிக் ஆட்டோமேட்டிக்கில் செய்யணும்னாலும் அதுவும் கீழே ஒரு கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறக்காமல் செஞ்சு போகிறேன். பார்த்தீங்கன்னா இதே மட்டும் வேறு என்ன வீடியோ வேணும்னு கீழே ஒரு கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை என் சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே ஒரு ரெகுலர் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே கைஸ் ஒன்னே பார்க்குற வரைக்கும் நானும் சொல்லின் பை கிராஃப்ட் மாஸ்டர் தமிழ். பை மறக்காமல் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.